ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, இனிமேல் வரப்போற காலங்கள்ல எப்படியெல்லாம் வாக்கு வித்தியாசங்கள் வாங்கப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளிய தான் இந்த இதுல நம்ம பார்க்கப் போறோம். அந்த அடிப்படையில, இப்ப நம்ம இந்த காணொளியில பார்க்கப் போற தொகுதி என்னன்னா, அரியலூர் மாவட்டத்தில இருக்கிற அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதியில நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜெயங்கொண்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயங்கொண்டம்ல கிட்டத்தட்ட திமுக தன்னோட பலத்த மிகப்பெரிய அளவுல காட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கிறப்போ, சிட்டிங் எம்.எல்.ஏவும் அந்த இடத்துல கண்ணன் அப்படிங்கிற திமுக எம்.எல்.ஏ தான் இந்த இடத்துல இருக்கிறாரு. 1962, 1967, 1971, 1989, 1996, 2021 கிட்டத்தட்ட இந்த தேர்தல்கள் எல்லாமே திமுக இந்த இடத்துல வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 2001, 2006, 2016 அந்த 4 முறை பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னா, 2011ல அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும், 2011ல இந்த இடத்துல காடுவெட்டி ஜெ. குரு பாமகவை சார்ந்த காடுவெட்டி ஜெ. குரு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எம்.எல்.ஏ ஆயிருக்காரு. அதனால இந்த தொகுதி மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி 1957, 1980, 1984, 1991, 1996 என்ற 5 முறை வந்து இந்த இடத்துல தன்னோட வெற்றிய பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ராமசாமி படையாச்சியார் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது 1952ல முதல் முறை தேர்தல்லயே முதல் வெற்றிய இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் தொகுதியில. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான் 2011ல காடுவெட்டி ஜெ. குரு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2011ல பாமக சார்பில் நின்னு போட்டியிட்டு திமுகவோட அலையன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எத்தன முறை இந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக 6 முறையும், காங்கிரஸ் 5 முறையும், அதிமுக 4 முறையும், பாமக 1 முறையும், தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அது வந்து 1 முறையும், கிட்டத்தட்ட இந்த இடத்துல 16 முறை வந்து தேர்தல் நடந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள பார்க்கலாம். அதாவது 2016, 2021 என கடைசி 2 தேர்தல்கள் நான் இந்த இதுல எடுத்திருக்கேன். அந்த வகையில பார்க்கிறப்ப 2016ல இந்த இடத்துலயும் வந்து 75,672 வாக்குகள் பெற்று 37.50% வந்து பெற்று அதிமுக இந்த இடத்துல வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. இது எகெய்னஸ்டா போட்டியிட்ட காடுவெட்டி குரு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 52,738 வாக்குகள் மட்டும் பெற்று 26.10% ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பாமக தனிச்சு போட்டியிட்டு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுடனும் இல்லாம தன்னோட தேர்தல சந்திச்சாங்க. ஒரு தனி கட்சி 2வது இடம் பெற்றிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுகவோட அலையன்ஸ்ல இருந்த காங்கிரஸ் கட்சி 46,868 வாக்குகள் பெற்று 23.20% தான் பெற்றிருக்கு. அடுத்ததா மக்கள் நல கூட்டணியில பங்கு பெற்ற மதிமுக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 21,405 வாக்குகள் 10.6% வாக்குகள் மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கிறப்போ, இந்த தொகுதியில 2016ல அதிமுக ராம ஜெயலிங்கம் அப்படிங்கிறவரை வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021ல இந்த இடத்துல மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அதாவது 99,529 வாக்குகளும் 46.40% ஓட்டுகளும் வாங்கி இந்த இடத்துல 2021ல கண்ணன் அப்படிங்கிறவரு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்தது 2ஆம் படியா பார்த்தீங்க அப்படின்னா, பாலு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நின்ற பாலு பார்த்தீங்கன்னா, பாலு அவர்கள் 94,077 வாக்குகள் பெற்று 43.90% மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. தோல்வியை தழுவியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 8,230 வாக்குகள் பெற்று 4.6% மட்டும் தான் இந்த இடத்துல தனிச்சு நின்னு அந்த இடத்துல வெற்றிய பதிவு செஞ்சிருக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொண்டம் மக்களவை தேர்தல் விவரங்கள பார்க்கலாம். இதுலயும் 2 தேர்தல் எடுத்திருக்கிறேன். கடைசியா 2 தேர்தல் நடந்துச்சு. அந்த 2 தேர்தலும் எடுத்திருக்கேன். அந்த வகையில 2019ல இங்க 1,537 வாக்குகள் வந்து அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியில இருந்தப்ப இந்த இடத்துல 1,00,000 வாக்குகள் 47.73% இந்த இடத்துல வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த தொகுதியில மிகப்பெரிய பலத்தை நிரூபிச்ச திமுக வெறும் 75,501 வாக்குகள் மட்டும் தான் இந்த தொகுதியில பெற்றிருக்கிறாங்க. 35.84% தான் பெற்றிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது பாமக சார்புல பாமக அலைன்ஸ் இருக்கிற கூட்டணி இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இருக்குதுன்னு நம்ம நம்பலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா, 6,428 வாக்குகள் மட்டும் பெற்று 3.5% வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவைத் தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தனிச்சு இந்த இடத்துல 77,865 வாக்குகளும், 35.36% ஓட்டு ஓட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியா திமுக பார்த்தீங்கன்னா, அவங்கள விட ஒரு 1000 ஓட்டுகள் 1000 900 ஓட்டுகள் சம்திங் 78,793 வாக்குகளும், 35.78% வாக்குகளும் இந்த இடத்துல திமுக பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாமக கூட்டணியில் இருந்த பாஜக இந்த இடத்துல 32,119 வாக்குகளும், 14.59% வாக்குகளும் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம் தமிழர் இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டு கிட்டத்தட்ட 10,953 வாக்குகளும், 4.97% வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி இந்த தேர்தல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. நம்ம பார்த்திருப்போம் போன வருஷம். அந்த அடிப்படையில பார்க்குறப்போ 4 தேர்தல்கள் ஒப்பிட்டு நான் எடுத்திருக்கிறேன். அந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக சார்புல 2016ல 37% அந்த அதிமுகவோட வளர்ச்சி. 2024லயும் தனிச்சு 35 தான் இருக்கு. இடையில பாமகவோட அலைன்ஸ் காரணமா 47, 43 அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு அவங்க மூவ் அப் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த 2026 தேர்தலையும் அவங்க ஒன்றிணைவாங்க அப்படிங்கிற டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா ஜெயங்கொண்டம் தொகுதி திமுகலேருந்து அதிமுக வசம் போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா நாம் பார்க்கலாம். அடுத்தது திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெறும் 23% வாக்குகள் தான் 2016ல் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2019ல் ஒரு கணிசமாக 12%ம் 2021ல் இன்னொரு 12% பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. பட் ஆனால் 2024ல் ஓட்டு சதவீதம் மிகவும் சரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல 9+10 11 பக்கமாக சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியை திமுக கைப்பற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர்னு பார்த்தீங்கன்னா, அவர் போக்குவரத்து துறை அமைச்சர், இப்போ இருக்கிற தமிழ்நாடு அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் தான் இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவரோட யூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வருங்கால தேர்தல்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் 2016ல் இவர்களோட முதல் தேர்தலில் வெறும் 0.70% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 2010 செகண்ட் எலெக்ஷனில் 3%, 3வது எலெக்ஷனில் 4%, இப்பயும் அதே 4%ல தான் இருக்கிறாங்க. ஸோ ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுக்கட்சி வந்தாலும் தன்னோட வாக்குகளை திமுக, அதிமுகவுக்கு மட்டும்தான் இவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக டிவிகே விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி உள்ள வரப்போகுது. எப்படியெல்லாம் ஓட்டு மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர்களை பற்றி பார்ப்போம். இங்கே வாக்காளர்கள் 2,57,259 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் 1,28,082 ஆண்களும் 1,29,169 பெண்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதியில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. 3ஆம் பாலினத்தவர் ஒரு 8 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஏஜ் வைஸ் குரூப்பில் பார்க்குறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வாரியாக 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், அதாவது யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்க வந்து 43,292 ஆண்களும் 43,659 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34% பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸாக இந்த இடத்துல வாக்குகளை செலுத்த தயாராக இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கும் வாக்குகள் எங்கே போகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரொம்ப புதிதாக இருக்குது. ஸோ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தால் தான் புது கட்சிகள் இருக்கிற கட்சிகள்லாம் எந்த நிலைமையில் இருக்குது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தேர்தலாக நம்ம கருதி கொள்ளலாம். ஏன்னா 2026 தேர்தல் மிகப்பெரிய சவால்களோடு இறங்க போகுது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் அண்ட் தமிழக வெற்றி கழகம் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்த தொகுதிகளை நம்ம தேர்தலில் இருக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் மிடில் ஏஜஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் 42% பீப்புள்ஸ் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. அதே 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது ஓல்ட் ஏஜஸ்ன்னு சொல்கிறவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60,000 பேர் இருக்காங்க. அதில் 22% வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்போ மிடில் ஏஜஸ் தான் இந்த தொகுதியிலையும் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏஜ் வைஸ் குரூப்பில் பார்க்குறப்போ அது வெறும் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, 18லேருந்து 34 வயசு இருக்கிறவங்க வெறும் 16 வருஷம் ஆண்டுகள் இருக்கிறவங்க தான். 35லேருந்து 54ங்கிறது ஒரு 20 வருஷம். ஸோ அதனால் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட மனசு எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் ஜெயங்கொண்டம் தொகுதியில் வாக்கு சதவீதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1989ல் மிக
குறைவான ஓட்டு தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. 155 பேர் தான் இந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 1991ல 76.40%, 1996ல 78.10%, 2001ல 70.30%, 2006ல 80.80%, 2011ல 83.20%, 2016ல 80.80%, 2021ல 83.20% பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில பார்க்குறப்போ 2026 தேர்தல்ல நம்ம எதிர்பார்க்கிற சதவீதம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82.40% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 182 பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த தொகுதியில. இது 100% மாற்றணும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனோட கனவா இருக்கு. கண்டிப்பா அது நடைபெறும்னு நம்புறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முக்கியமான பகுதி என்னன்னா, ஜெயங்கொண்டம் தொகுதியில வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துட்டோம். அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட அனலைஸ் வச்சு பார்க்குறப்போ அதிமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நடைபெற்ற 2024 லோக்சபா தேர்தலும் 2021 லோக்சபா சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நீங்க அதிமுக தோல்வியை தழுவினது வெறும் 2000 ஓட்டுகள்ல தான் அந்த 2021ல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்போ 40.66% வாக்கு வித்தியாசத்துல 86,192 வாக்குகள் பெறதுக்கு வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் இந்த இடத்துல 4 வருஷம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வருஷத்துல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கம்மியா இச்சாவும் கம்மியாவும் போயிட்டு இருக்கு. ஸோ கடைசி எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப டிராப் ஆயிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்போ அங்க இருக்கிற மக்களோட அதிருப்தி, சில இஷ்யூஸ்லாம் நானே செய்தியில பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 36.98% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 78,391 வாக்குகள் பெறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இப்பவும் நாங்க தனிச்சையா தான் நாங்க தேர்தலை சந்திக்க போறோம்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில பார்க்குறப்போ 7.42% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3% எச்சாவே இந்த அதிருப்தி மக்கள்லாம் தாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த தயாரா இருப்பாங்கன்னு நம்புறேன். 15,734 வாக்குகள் வாங்குவாங்க. அடுத்தது புதுசா வந்திருக்கிற விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 13.76% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 29,166 வாக்குகள் பெற்று இவங்க ஒரு டஃப் காம்படிட்டரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த தொகுதியோட அடிப்படையில கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அதே மாதிரிதான் திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இப்படி பல கட்சிகள் திமுகவோட அலைன்ஸ்ல இருக்காங்க. திமுகவோட தேசிய கூட்டணியில இருக்கிறாங்க. ஸோ அதில் வச்சு பார்க்குறப்போ 36.98% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதிலிருந்து எந்த கட்சிகளும் இப்போதைக்கு விலகிற மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த சதவீத ஓட்டு வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நாம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் அதிமுக அலைன்ஸ்ல இப்போ அதிமுக கூட இருக்கிறவங்க அதிமுக, பாஜக, நாம் தமிழக மாநில காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூப்பனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ பாமகவும் தேமுதிகவும் இணைஞ்சாங்க அப்படின்னா 40.66% வாக்குகள் பெற்று வாக்கு சதவீதம் பெற்று 80,000 பிளஸ் ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பண்ணலாம். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி தான் நாம் தமிழர் தனிச்சியாக போட்டிடுறாங்க. அவங்க 7.42% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 13.76% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ கூட்டணி கட்சிகளை சார்ந்து திமுக அவர்கள் வேலை செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய நல்லதை செஞ்சிருக்கிறத மக்களுக்கு எடுத்துரைச்சு அவங்க எப்படியெல்லாம் வெற்றி பெறணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாநில செயலாளரான எஸ். சிவசங்கர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி மக்களோட திமுக பிரதிநிதிகள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிமுக பொறுத்த மட்டிலும் அங்கேயும் வந்து அந்த அவரோட மாவட்ட செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை எஸ். ராஜேந்திரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் எலெக்ஷன்லாம் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றவர் தான். ஸோ அந்த 2016 எலெக்ஷனில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அவரும் ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கமும் ஓயாமல் மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். 5% வித்தியாசங்கள்லாம் எப்படி வேணால் மாறலாம் நம்மளோட எலெக்ஷனில். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
நம்ம நாளைக்கு ஒரு தொகுதியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.